துரந்தர் 2 த ரிவெஞ்ச் அப்படிங்கிற படம் வந்து நான் பார்த்துட்டேன். ஸோ அதோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் இருக்க போது. எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸோ இல்லாட்டி சஸ்பென்ஸ் லீக்கோ இருக்க போகிறது இந்த வீடியோவில் இருக்க போகிறதில்ல. நான் கதையும் சொல்ல போகிறதில்ல. அதனால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இந்த வீடியோ பார்க்கலாம். நான் எனக்கு என்ன தோணுச்சு, என்ன ஸ்பெஷலாக இருந்தது, ஏன் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் எல்லோரும் அப்படின்றத சொல்லிவிட்டு, அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ சொல்லிவிட்டு இந்த படத்தை பற்றி பிரபலங்கள் வந்து என்ன பாராட்டி பேசினாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பயங்கரமாக பாராட்டி பேசியிருக்காங்க. தமிழ் சினிமா பிரபலங்கள் தான் மெயினாக. அவங்க வந்து இந்த படத்தை எப்படி பாராட்டியிருக்காங்கிற அவங்களோட ட்வீட்ஸையும் கடைசியில் நான் வாசிச்சிட்றேன். ரொம்ப பயங்கர பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு பாராட்டு வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு படமாக இருக்குது. ஸோ அதான் இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல இந்த படத்தோட லென்த்து தான் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். 4 மணி நேரம். ஸோ 3 மணி நேரத்தி 50 நிமிஷம். அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் எனக்கு தெரியவே இல்லை, முடிஞ்சதே தெரியல. இன்ஃபேக்ட் முடியும் போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது, ஐயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. முதல்ல வந்து நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அலர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு போகிறவங்க இன்டர்வெல்லாம் முடிச்சு சீக்கிரம் வந்துடுங்க உள்ள. ஏன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா, இன்டர்வல் கொஞ்சம் இப்போ இந்த பாப்கார்ன் கவுண்டர் லேட் ஆயிடுச்சு. வரும்போது நான் ஒரு நிமிஷம் படம் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க 4 மணி நேரங்கிறனால இவங்களுக்கு அந்த 4 மணி நேரம் படத்தை ஹேண்டில் பண்ணி பழக்கம் இல்லை போல். ஸோ ரொம்ப சீக்கிரமாக இன்டர்வலை கட் பண்ணிட்டாங்க. அதனால் படத்தையும் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த பெரிய ஆடெல்லாம் போடுறதில்ல. அதனால் இப்போ ஒரு 6 மணி படம்னா 6 மணிக்கு போயிடுங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி நிறைய ஆடு வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, டயத்துக்கு ஆரம்பிச்சிடுறாங்க, இன்டர்வல் சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. அதனால் அது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். செகண்டு வந்து இது தேட்டரில் தான் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா 4 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் வந்து தேட்டரில் தான் கிடைக்கும். இதே 4 மணி நேரம் நான் வீட்டில் ஓடிடியில் பார்த்தேன்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு நிறைய தடவை நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஃப்ளோ இருக்காது. அதனாலேயே இது வந்து தேட்டரில் பார்க்குறது ரொம்ப உத்தமம். 3வது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டு தமிழில் கிடைக்கல. தேட்டரில் வந்து ஹிந்தி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் பார்ட்டு தேட்டர்லேயே தமிழ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு, சாட்டர்டே தான் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்குது. அதனால் தமிழில் இருக்குது. 4 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து அப்போ தான் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், அதாவது டிஸ்டர்ப் இல்லாமல் படம் பார்க்கலாம். அதனால் தேட்டரில் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். 2வது வந்து எனக்கு படம் முடிக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படம் பார்க்கும்போது எனக்கு இருந்த சந்தோஷத்தை விட படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. வித்தியாசமான அனுபவம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பொதுவாக கொஞ்சம் ரேராக தான் நடக்கும். எனக்கு இது எப்படி ஃபீல் கிடைச்சதுன்னா, ஒரு நெல்லிக்காய் ஃபீல் இருந்துச்சு. நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும் போதை விட சாப்பிட்டுட்டு அப்புறமா தண்ணிலாம் குடிக்கும்போது ரொம்ப ஒரு இனிப்பு, ஒரு சுவை இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. நெல்லிக்காய் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. படம் முடிச்ச டைமாக எனக்கு அதோடைய ஆனந்தம் இல்லாட்டி ஒரு திருப்தி ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. 3வது வந்து தேசபக்தி இருக்குங்கிற பட்சத்தில், நம்மளுக்கு நம்ம நாடு ரொம்ப பிடிக்குன்ற பட்சத்தில், அப்புறம் இந்த வரலாறு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்ற பட்சத்தில், வரலாறுங்கிறத விட நியூஸ் கொஞ்சம் அப்டேட்டடாக இருந்தோம். பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு, பாகிஸ்தான் நம்மளை எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் பின்னணி தெரிஞ்சுதுன்னா படத்தை நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து இந்தியா மேலே உள்ள பற்றோ இல்லாட்டி பாகிஸ்தானோடைய பிரச்சனை என்னெல்லாம் தப்பு பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் கூட இருக்குங்கிறது என்னோடய ஒப்பீனியன். இது வந்து எப்படின்னு சொன்னால் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ரொம்ப ஜாஸ்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கம்மியாக தெரிஞ்சதுன்னா கம்மி சந்தோஷமாக இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு அது தோணும்போது என்ன தோணுச்சுன்னா, மகாராஜான்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அந்த படத்தில் வந்து எடுத்த உடனே விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தனோட தலையெல்லாம் வெட்டுவார். அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு எந்த எமோஷனுமே இருக்காது, ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் படம் போக போக இன்டர்வலுக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த ஃபுல் கதை தெரியும். ஏன் அவர் கொன்னார், பழி வாங்குறாரு அப்படிலாம் தெரியும். அது தெரியும் போது நம்மளுடைய தாட் ப்ராசஸே மாற்றிடும். ஆக்சுவலி ஒரு பழி வாங்கும்போது அது கரெக்டான சீன் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுபோல் யங்ஸ்டர்ஸோ இல்லாட்டி ஒரு சிலர் வந்து இந்தியா பாகிஸ்தான் என்ன பிரச்சனைனே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறத விட கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எல்லோரும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ரன்வீர் தான் ஹீரோ. அவர் இவ்வளோ ப்ரில்லியன்ட் ஆக்டர்ன்றது எனக்கு இந்த வாட்டி தான் தெரியும். நான் ஒரு படம் நான் பெருசாக பார்த்ததில்லை. பட் ஸ்டில் இந்த ஷோஸ்லலாம் வெளியே பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பார். அப்போ எனக்கு பெருசாக ஒன்றும் அட்டாச்மெண்ட்டே வராது. இன்னும் ஒரு ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்கும். பாலிவுட்லேயே போது எல்லாருமே இந்த மாதிரி சீன் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே எனக்கு பிடிக்காது. அவங்களும் சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஹம்பிளாக இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸலண்ட் ஆக்டிங் இருந்துச்சு. உண்மையாக பாவம் தெரிஞ்சுது. அது அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் கதை இருக்குதுன்னு சொன்னால் அந்த கதைக்கு அது அமையுது. அந்த கதை வந்து டிசர்வ்ஸ் சச் குட் பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஹீரோட ஆக்டிங் ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ஆதித்யர் தான் வந்து டைரக்டரு. நான் ஏற்கனவே வந்து எனக்கு காந்தாரா படம் பார்க்கும்போது தோணுச்சு, ராஜமௌழி மட்டும்தானான்னு நினச்சோம். ஆனால் வந்து காந்தாரா டைரக்டர் வந்து எப்படி இருந்தாருன்னு சொன்னால்
ஏன்னா படம் டைரக்ஷனுங்கிறது ஒரு பக்கம், ஆனால் அந்த விஷன் இருக்குல்ல, நம்ம நாடை வந்து கௌரவப்படுத்தணும், நம்ம நாடை வந்து மக்களுக்கு அந்த சினிமா டூல் மூலமாக நல்லது சொல்லித்தரணும், இல்லாட்டி உபயோகமாக்கணும் அப்படிங்கிற விஷன் வந்து இல்லையோன்ற தாட் இருந்ததுக்கு வந்து கிராஃப்டிங்கோட ஃபிலிம் மேக்கிங்கோட டேலண்ட்டோட இந்த ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு காந்தாரா படம் போகும் சந்தோஷமாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இவரும் வந்து எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அது ஆர்டிகல் 370 ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அதெல்லாம் ஒரு அளவு ஓகேவாக தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா பாகுபலி ரேஞ்ச், பாகுபலி, கேஜிஎஃப், காந்தாரா, அதாவது ஒரு நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்குது, குறையெல்லாம் சொல்லக்கூடாது இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெவல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான மூவி, மக்கள் பார்க்குறவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான தாட், நாட்டை பற்றி, ஒரு பேட்ரியாட்டிசம் பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு படம் இருக்கும்போது எனக்கு வந்து இது எப்படி தோணுச்சுன்னு சொன்னால், நல்லாவே ரொம்பவே டாப்லேயே நான் ப்ளேஸ் பண்ணுவேன் இந்த டபுள் பார்ட் கொண்ட இந்த படத்தை வந்து ஒன் ஆஃப் தி டாப் மூவிஸ். அதாவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் சந்தோஷமாக இருக்குங்கிறது ஒன்று, இன்னொன்று நாட்டுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒன்று. அதாவது அந்த படம்னால ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் சொசைட்டியில் இருக்குங்கிறது தான் என்னோடய தாட். அந்த விஷயத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஆதித்ய தர்பதி, அவரோட மனைவி அமி கௌதம், எனக்கு அவங்களும் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் ஆர்டிகல் 370 வந்து அவங்க தான் மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருந்தது, பார்க்கும்போது சந்தோஷம். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஸோ அவங்களும் வந்து வந்திருந்தாங்க, பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. அப்புறம் மியூசிக், எக்ஸலண்ட் மியூசிக்கு. ஃபஸ்ட் பார்ட்லேயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் பார்ட்லேயும் மியூசிக் நிறைய இடங்களில் வந்து அது ஒரு மூவ் பண்ணிச்சு. இது பார்க்கும்போது தான், இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன். என்ன கிளிப் பார்த்தேன்னு சொன்னால், இளையராஜா கிட்ட இந்த படத்தோட டைரக்டர் ஆதித்ய தர் வந்து பேசுகிறார். எனக்கு 6 வயசு இருக்கும்போது நான் தெலுங்கு படம் ஒன்று பார்த்தேன், தெலுங்கா இல்லை ஹிந்தியில் பார்த்துட்டு போகிறா இருக்கும், சிவான்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தோட டைரக்டர் வந்து ராம்கோபால் வர்மா. அந்த ராம்கோபால் வர்மாவோட படத்துக்கு மியூசிக் டைரக்ஷன் வந்து இளையராஜா சார் நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க. அவர் நேரடியாக பேசுகிறார், நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அந்த 6 வயசில் எனக்கு அந்த படம் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்த இம்பாக்ட் வந்து பயங்கரமான இம்பாக்ட். இந்த படம் எடுக்கும்போது நான் மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு, நானும் மியூசிக் டைரக்டரும் அந்த சிவாங்கிற படத்தை ஃபுல்லாக நாங்கள் பார்த்துட்டு நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். என்னோட படம் யூரி எடுத்திருந்தார் அவர், அதுக்கு நான் வந்து உட்கார வச்சு ஃபுல்லாக காமிச்சு அதே மாதிரி வேணும்னு எடுத்து, அதனால தான் இந்த இம்பாக்ட் இருக்குது, அதுக்காக அந்த மியூசிக் டைரக்டருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது, அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இளையராஜா கிட்ட சொல்கிறார். இளையராஜா வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், அதை ஷேர் பண்ணிக்க நினச்சேன். அதை நான் முடிஞ்சால் அதை நான் அந்த கிளிப்பும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணேன். காப்பிரைட் இபிரைட் வரலைன்னா ப்ளே பண்ணி விட்றேன். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை ஜாயின் பண்ணுங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த 6 வயசில் படம் சொன்னார் இல்லையா, அவர் டேரக்டர் வந்து ராம்கோபால் வர்மா. அந்த ராம்கோபால் வர்மாக்காக இவர் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு போல், அசிஸ்டன்ட் டேரக்டராக ட்ரை பண்ணிருக்காரோ இல்லை ஒரு ஃபேனாகவே ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு போல், அவரை ரீச் பண்ண முடியல போல். 6 வயசில் ஒரு டேரக்டரில், அவரும் கொஞ்சம் பெரிய ஒரு கல்ட்டு டேரக்டரில். ஸோ அவர் வந்து என்ன ஆகிட்டார்னா, அவர் எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மிஸ்கின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டைரக்ஷன் கம்பேர் பண்ணல, ஆனால் இந்த அவுட் ஸ்போக்கன் பேசினா ரொம்ப ஓவராக வந்து பேசுகிறது, அதாவது என் உடம்பையே செருப்பாக தைச்சு போடுறேன் அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலி பயங்கர எமோஷனலான ஆள் அவர் இந்த 2 படம் பார்த்துட்டு, முதல் படம் பார்த்துட்டே வந்து வானலாவிய புகழ்ச்சி. அவர் நீ தான்ப்பா இனிமேல் சினிமாவே எடுக்கணும், இனிமேல் உனக்கு தான் சினிமா எடுக்கிற ரைட்ஸ் இருக்குது, இந்தியாவில் இருக்க மற்ற எல்லா டேரக்டர் பிச்சை எடுக்கணும், அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கே. செகண்ட் பார்ட்டு முடிஞ்சோன்னே அது இன்னும் எக்ஸ்ட்ராவாக போய் நம்ம இந்த இவர் இருந்தார்ல, யார், டி ராஜேந்தர் வந்து புலி, அந்த புலி இந்த புலின்னு சொல்லி பேசுனதில்ல, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு புகழ்றது. அந்த மாதிரி கச்சா முச்சான்னு புகழ்ந்துட்டார். நான் அப்புறம் கடைசியில் இந்த வீடியோ முடியும் போது நான் என்ன பண்ணுறேன், யார் யார் எப்படி இப்படி புகழ்ந்தாங்கன்னு சொல்கிறேன். எல்லாம் ராஜமௌலியிலேருந்து, நம்ம டேரக்டர் சங்கர்லேருந்து, ராம்கோபால் வர்மாலேருந்து எல்லாரும் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு உணர்வு. இந்த படத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு படத்துக்கும் வந்து ஒரு காமனான ஒரு லைக்லினஸ் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும், இல்லை எல்லாருக்கும் பிடிக்காது, எல்லாருக்கும் வந்து நல்லா பிடிக்கும், அப்படி தான் இருக்கும். இந்த படம் பர்டிகுலர்லி எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் பிடிக்குன்றது என்னோட ஒப்பீனியன். அதான் முதலே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு நாடு மேலே பற்று இல்லாட்டி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரியுமோ, உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுமோ, அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும். அப்போது எல்லாருக்கும் ஈக்குவல் லெவல் ஆஃப் விஷயம் தெரிஞ்சிருக்காதுல்ல, அப்போது ஈக்குவல் லெவலாக பிடிக்க வாய்ப்பு இல்லை. அது ஒருத்தர் பொறுத்து மாறும். அதனால் இந்த படம் வந்து எல்லாருக்குமே வேறு லெவல்ஸில் பயங்கரமாக பிடிச்சிருக்குது. நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆளுங்களே, அதாவது பேட்ரியாட்ஸே, ரைட் விங் சப்போர்ட்டர்ஸே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி ப்ரொபகண்டா படம் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ஃபீல்டில் தான் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் அதுக்கெல்லாம் வந்து மதிப்பு கொடுக்கணுன்னே நான் நினைக்கல, அப்படியே இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். பேராசப்படலாம், இல்லாட்டி இப்போ நெகட்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவிட்டியே நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா சப்போஸ் மோடி கவர்மெண்ட் வந்து நிஜத்தில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு இந்த மாதிரி படமே பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, உனக்கு வந்து மக்களை பிடிக்கவே தெரியல, அவன் வந்து எதுவுமே பண்ணாமல் வெறும் கையிலே வடை சுட்டு படம் மூலமாக மக்களை மூளை செலவு பண்ணிகிட்டு இருக்கான், உனக்கு க்ரியேட்டிவாக ஒன்றும் பண்ண தெரியலன்னு திட்டுவானுங்க.
ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் பேச இப்போ நெகட்டிவ் பேசிருப்பாங்க கண்டிப்பாக எனக்கு திடீர்னு என்னமோ தெரில அந்த தாட் உள்ளே வந்துருச்சு. அப்படியே கையோட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு லெவல்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இந்த படத்தோட வரும்ன்றது ஒரு தாட் எனக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் வெற்றி. ஏன்னா செகண்ட் பார்ட்டு நல்லா வந்துருச்சுன்னு சொன்னால், பாகுபலி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் நல்லா வந்துச்சு. கேஜிஎஃப் வந்து தான் இந்தளவுக்கு வரல, காந்தாரா நல்லா வந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து குயிக் இன்டர்வல்ஸில் மற்றதான் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வரும்போது அந்த எஃபெக்ட் போயிருப்போம். துரந்தர் ஒன்னே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது செகண்ட் பார்ட்டு கையோடு வந்ததுனால அதோட இம்பாக்ட், எக்ஸ்ட்ரீம் இம்பாக்ட் நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய ஹிட் இது. இதனால் இன்னும் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அப்போது நம்ம வந்து கொஞ்சம் மக்களுக்கு தான் பிடிச்சிருக்கு, இல்லை மக்களுக்கு தான் உண்மை, அப்போ அதை எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட் நிறைய ஆகி இந்த மாதிரி நிறைய படங்கள் வரப்போகுது. கண்டிப்பாக அதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான், ஒரு ரெவல்யூஷன் இன் இந்தியன் சினிமா தான். அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து ராஜமௌலி ஸ்டார்டிங் நம்ம சொல்லலாம், இவரும் சொல்லலாம், யார் நம்ம காஷ்மீரி ஃபைல்ஸ் எடுத்து ஒரே சொல்லலாம். அதனால் இன்னும் நிறைய வரப்போகுது, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா பாருங்களேன், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி பாருங்களேன், அமரன் செம்ம ஹிட்டு, மற்றதெல்லாம் பாருங்களேன் படுஃப்ளாப், மக்களுக்கே பிடிக்கல. எனக்கு யோசிச்சு பார்த்தா ஆரம்பத்தில் நமக்கு எவ்வளோ நல்ல நல்ல படம் வந்துச்சு, எல்லா சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி எவ்வளோ ஆன்மீக படம் அவ்வளோ வந்துச்சு. அப்போ அதை ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட விக்டரிக்கு அப்புறம் தமிழ்லாம் செம்ம ஹிட்டு. நீங்கள் பாருங்கள், இன்னும் ஸ்க்ரீன்ஸ் ஜாஸ்தி பண்ணிட்டே தான் போகிறாங்க. இளைஞர்களுக்கும் அது நல்லபடியாக போய் சேரும். எனக்கு கடைசியில் என்ன சொல்லி முடிக்க போகிறேன்னு சொன்னால், எனக்கு இதில் நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் சேர்த்து நம்ம அது உள்ள சீன்ஸ்லாம் நான் பிரேக் டவுன் பண்ணணும்னு எனக்கு ஆசை, அதை நான் பண்ணுறேன். ஃபஸ்ட் பார்ட்டுக்கே பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் செகண்ட் பார்ட் அதுக்குள்ளே வந்துருச்சு. நம்ம ரெண்டையும் எல்லோரும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா சீன் பை சீன் எனக்கு வந்து அதில் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு, என்ன இன்ட்ரிகசிஸ் நம்ம பிரேக் டவுன் பண்ணணும்னு ஆசை, அதை நான் பண்ணுறேன். கடைசியில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னு சொன்னால், இந்த ஃபிலிம்ங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல் டூலாக இருக்குது. ஏன்னா இது ஒரு டூல் தான். நம்ம சினிமாவை வந்து பழி போடுறதோ இல்லை வில்லிஃபை பண்ணுறது இல்லை, நியாயமே கிடையாது. ஏன்னா தட் இஸ் எ டூல். அது நம்ம நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அப்போது இவ்வளோ நம்ம நல்லதுக்கு பயன்படுத்தலைங்கிறது நம்மளோட பற்றாக்குறை தான், நம்மளுடைய கையலாகத்தனம் தான் நான் சொல்வேனே ஒழிய, சினிமா மேலே நம்ம குறை சொல்லியோ, ஃபிலிம் அந்த துறையை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. தப்பானவன் கைக்கு போயிடுச்சு, அவன் தப்பான ப்ரொபகண்டா பண்ணுறான், தப்பாக மூல செலவு பண்ணுறான். கரெக்டானவன் கைக்கு வரும்போது கரெக்டான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். இப்போ மோடிஜி பற்றி இல்லாட்டி நம்ம நாடோட ஒரு அப்ரோச்சை பற்றி, நாடோட செயல்களை பற்றி நீ எவ்வளோ சொல்கிறத விட பல மடங்கு பெட்டராக வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் மூலமாக, சினிமா மூலமாக, ஆடியோ விஷுவல் மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. நம்ம அந்த காலத்தில் வந்து இயலிசை நாடகம் சொல்கிறோம்ல, ஸோ அது மூலமாக கொண்டு போய் சேர்க்கும்போது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குது. ஒரு 1000 புக்குக்கு சமமாக இருக்குது ஒரு சிலருக்கு. அதாவது எல்லாத்துக்கும் நான் சொல்ல மாட்டேன், பட் மெஜாரிட்டி ஆஃப் தி க்ரௌடுக்கு வந்து அதுதான் போய் சேருது, அதுதான் பெட்டராக இருக்குது. அதனால் அந்த ஃபிலிம் மேக்கிங் மேலே உள்ள மரியாதை எனக்கு டெஃபினட்டாக கூட்டிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப் தி லேட்டு. அப்போது இந்த எப்படி நம்ம வந்து ஒரு கத்தி இருக்குது, டாக்டர் கையில் போச்சுன்னா சர்ஜரியாக இருக்கும், ஒரு கொலைகாரன் கையில் போனால் கொலை பண்ணுறான். அந்த மாதிரி தான், அந்த கத்தி மாதிரி தான் வந்து ஃபிலிம் மேக்கிங்காக இருக்குது, சினிமாவாக இருக்குது. அப்போது அதை நம்ம மதிப்பு குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. எனக்கு என்னவோ இவ்வளோ நாள் நம்ம வந்து எப்படி வந்து பணத்துக்கு மேலே ஒரு தப்பான ஒரு கரை படிஞ்சு பணம் சம்பாதிக்கிற தப்புங்கிற மாதிரியான ஒரு மனநிலை மக்கள் மனசில் நிறைய பரவிருச்சோம். ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன், அதாவது ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும்னு சொன்னால் பணத்து மேலே ஆசை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான தாட். இப்போ எனக்குலாம் குழந்தையிலேருந்தே வந்து என்ன தாட்டு உள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னா, பணத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதே தப்பு. பணத்துக்காக பண்ணியா அப்படின்னாலே கேவலமாக பேசுகிற மாதிரியான ஒரு தாட் வந்து வளர்ப்புலேயே அப்படி பதிஞ்சிருக்கு. அப்போது அது தப்பு கிடையாது. அதாவது தர்மப்படி நியாயப்படி உழைச்சி சம்பாதிக்கிறதே தர்மம் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. எப்படி வந்து அது தப்பாக வந்து புகுத்தப்பட்டிருக்கும், அந்த மாதிரி சினிமா மேலேயும் ஒரு ஏளனமான தாட்டு, ஒரு கேவலமான ஒரு கரையுள்ள ஒரு தாட்டு வந்து பதிஞ்சிருக்கு. அது நிறைய பேர் அதை கையில் எடுத்து தப்பாக பயன்படுத்துறதுனாலே இருக்கலாம். பட் இந்த மாதிரி உருப்படியாக ஒன்று பண்ணும்போது, ஒரு சில பயோகிராஃபிஸ் எடுத்து பண்ணும்போது, நம்ம முன்னாடி தமிழ் சினிமாவில் அவ்வளோ பயோகிராஃபிஸ் இருந்திருக்கு, எவ்வளோ பேரோடைய வாழ்க்கை வரலாறு, எவ்வளோ ஆன்மீகம். எனக்கு இன்றைக்குமே வந்து திருவருட் செல்வர் அந்த படம்லாம் வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி. அந்த படம் இல்லைன்னா எனக்கு இப்போ அது படம் மாதிரியே எனக்கு தெரியல, அது ஏதோ ஹிஸ்ட்ரியை பார்த்த மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி படம்லாம் இப்போ ரீமேக்கே பண்ணணும். இப்போ பாருங்களேன், கண்ட படத்தை ரீமேக் பண்ணுறானுங்க, கண்ட படத்தை ரீரிலீஸ் பண்ணுறானுங்க. அதெல்லாம் அழகாக எடுக்கலாம். இப்போ இருக்கிற ஏஐ வச்சுலாம் எடுத்தால் நிஜமாலுமே நம்ம வந்து இமயமலை காமிக்கலாம், நிஜமாலுமே தேவலோகம்லாம் காமிக்கலாம், என்னவோ பண்ணலாம்ல. அப்போது அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்களோன்னு எனக்கு ஒரு ஆசை. பண்ணுவாங்க, ஏன்னா இது ஹிட் ஆகுது. அப்போ அதெல்லாம் திரும்ப அதை அப்படியே எடுத்து ஏஐ வச்சு இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணால் எக்ஸ்ட்ரீமாக நல்லாயிருக்கும். ஆசை தான், அது நிறைய பேரும் நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக போய் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். உங்களோட பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது தமிழில், பட் ஸ்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணிச்சுன்றதை சொல்லுங்கள். நெட்ஃப்ளிக்ஸாக வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்த்துருங்க. ஏன்னா அன்டிஸ்டர்ப்டு டைம் கிடைக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த படம். இன்னொன்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாதவன் ஃபஸ்ட் பார்ட்லேயே மாதவன் இருந்திருப்பார். அதாவது அஜித் தோவல் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார்.
அவங்க அஜித் தோவல் பேர் யூஸ் பண்ணிக்கல. பாகிஸ்தானில் ஒரு சில பேர் மட்டும் அப்படியே ஆக்சுவல்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேரக்டர் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அதான் நம்மளுக்கே ஒரு சில சமயம் வந்து அஜித் தோவல் மாதிரியே இருக்கும். ஒரு சில கேரக்டர்லாம் பெர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ஆள் மாதிரியெல்லாம் மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பிரேக் டவுனில் பார்க்கலாம். மாதவன் சார் பண்ணுறது ஏன் ரொம்ப சந்தோஷம்னா, நம்ம ஆள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான சூப்பர் படத்தில் ஒரு செம்ம ரோலில் இருக்கிறார் அப்படிங்கும்போது செம்ம ஹாப்பி, ஒரு கௌரவம் தானே. அப்புறம் இன்னொன்று நம்ம ஹீரோயினும் சைவம் படத்தோட ஹீரோயின் சத்குரோட ஈஷா இருக்கு இல்லையா கோயம்புத்தூரில், அங்கே தான் அந்த பொண்ணு வந்து படித்து ஹோம் ஸ்கூலிங்கில் படித்து சைவம் படத்தில் நடித்து இப்போது அந்த படத்தில் ஹீரோயின் போது அது ஒரு சந்தோஷம். மெயின் வந்து நம்ம அஜித் தோவல் சார் கேரக்டர் ப்ளே பண்ண மாதவன் சார், அது தமிழ்நாட்டிலேருந்து நம்மளோட ரெப்ரசன்டேஷன் இருக்குப்பா இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹாப்பினஸ். இன்னொரு ரீசன் ஏன் வந்து நீங்கள் சீக்கிரமாக பார்த்துறதுன்னா, அதில் ஒரு சில எக்ஸ்ட்ரீம்லி சஸ்பென்ஸான ஒரு சர்ப்ரைசஸ் இருக்குது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டானுங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சுவாரஸ்யமே அப்படியே போயிடும். எப்படி மகாராஜா படத்தில் வந்து விஜய் சேதுபதியோட பொண்ணு கிடையாது அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் இருக்கோ, அதுதான் அந்த படத்துலேயே பெரிய சஸ்பென்ஸ். அது உடச்சிட்டா அந்த படம் நல்லா இருக்காதுல்ல, அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு சில சஸ்பென்ஸ் நல்லாயிருக்கு. அதெல்லாம் வெளியே அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் அதையும் பார்த்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிரபலமாக இருக்கவங்களுடைய ரிவ்யூஸ் அதை மட்டும் நான் வாசிச்சுட்டு அதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ராம்கோபால் வர்மாவோட ரிவ்யூஸ் அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புகழ்ந்திருப்பார், அதை பற்றி சொல்கிறேன். தி துரந்தர் 2 is not a film. It is a reset button for Indian cinema. It will be foolish on all filmmakers' part not to forget all films which were made before March 19, 2026 and starting from March 19, 2026 onwards. Everybody should benchmark all their to-be-made films with Dhurandhar 2 or else they will perish in its fire. மொத்த தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக புகழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி எனக்கு என்னமோ இப்போ தமிழ் இனி தான் ரிலீஸ் ஆனால் இனிமேல் தமிழ் பிரபலங்கள் பேசுவாங்களா இருக்கலாம். ஆனால் ஹிந்தியை விட பாலிவுட்டை விட அதிகமாக புகழ்ந்தது வந்து டாலிவுட் தான். நீங்கள் பாருங்கள், எல்லாமே டாலிவுட் ஹீரோஸாக நான் வாசிக்கிறேன். ஜூனியர் என்டிஆர். A big salute to the team of Dhurandhar Revenge for delivering a storm to Indian audience. Ranveer sir is not just breathtaking, he delivered an absolute masterclass on screen. It takes conviction and fearless vision to mount a film like this, and Aditya Dhar sir brings that strength to every frame, using every tool at his disposal to elevate each scene to its absolute best, deserving standing ovation. This is a film that rouses your emotion and stays with you long after the end titles roll. Actor Madhavan sir is as effortless as ever, and it was fire to watch him dominate every frame he is in. That Sanjay sir and Rampal Arjun sir delivered solid layered performances throughout. Shashwat Sachdev's music hits on another level, elevating every sequence and adding to film's adrenaline. Big congratulations to the entire team. This one will go a long way. அடுத்து ராம் சரணோட ரிவ்யூ. Dhurandhar is raw, gripping and impactful. Aditya Dhar brings scale and emotion together seamlessly. What he has done with his film is truly remarkable. Ranveer official delivers a phenomenal performance, full of intensity and holds your attention throughout. Madhavan sir, Dutt Sanjay, Arjun Rampal stand strong with solid performances. Sara Arjun is terrific in her role. அதுக்கப்புறமா சஸ்வத்தாலஜிஸ் மியூசிக் எலிவேட்ஸ் த ஃபிலிம். குடோஸ் டு ஜியோ ஸ்டுடியோஸ் அண்ட் தேஷ் பாண்டே ஃபார் பேக்கிங் திஸ் ஃபிலிம். அதுக்கப்புறமா அல்லு அர்ஜுன். Just watched Dhurandhar 2. Patriotism with swag. A film that will make every patriot proud. Many clap-trapping moments. Blast. Congratulations to the entire team. Fine performances by Madhavan Garu and all actors. Technical brilliance. So proud to have a brilliant and versatile actor like my brother Ranveer official in our country. RVS on fire. Aditya Dhar Garu hit the ball out of the park. So happy to have brilliant filmmakers like him in our country. Show rocker. An Indian story, international swag. Jai Hind. Best review தான் பாருங்களேன். இவர் ரிவ்யூவில் அவ்வளோ தூரம் ஒரு பேட்ரியாட்டிசம் இருக்குது. ஒரு 4 இடத்துல தேசிய கொடி, அதுக்கப்புறமா இந்தியன் ஸ்டோரி, இன்டர்நேஷ்னல் ஸ்வாக், ஜெய் ஹிந்து, நல்ல ஒரு மனசார பாட்டுக்காப்பா. இப்போ பார்க்கும்போது தெரியுது அல்லு அர்ஜுனுக்குள்ளே இப்படி ஒரு தேசபக்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. மகேஷ் பாபு. Dhurandhar is an explosion executed with perfect precision. The finest version of Ranveer unleashed, and how. The way Aditya Dhar was conceived and delivered the standing ovation worthy experience is remarkable. Special mention to Maddie's performance and Shashwat Sachdev's music. This is a film meant to be celebrated and experienced. Congratulations to the entire team. நம்ம ராம்கோபால் வர்மா வந்து எழுதி புகழ் தள்ளுனான்னு சொன்னால் அந்த இதை வாசிக்கிறேன். நான் முதல்ல சொன்னது சும்மா அது மாதிரி நிறைய 7-8 போட்டிருக்கேன். நான் 1-2 மட்டும் சொல்கிறேன். Dhurandhar 2 is a horror. It is a horror for all filmmakers who built their careers and their fortunes on dumbed down over the top cinema. The cinema has demanded the brain to be left at home. The cinema that was rammed down our throats full of loudness and masala, which will be now soon on ventilators struggling for breath. Dhurandhar 2 will scare the living hell out of every filmmaker who still worships the godly hero.
In Dhurandhar 2, Ranveer official killed all those heroes who never bleed and never feel pain, and then over the dead bodies of those kind of outdated heroes, he gave birth to a true real hero. Flawed yet dangerous and unpredictable, and also his heroism comes from his actions instead of being thrusted upon the heads with eardrum shattering music. Compared to this new kind of hero, the godly heroes will suddenly look ridiculous, almost like clowns in a circus, and then their blind worshippers will feel naked, exposed and sacred and scared hearing of all the collections. Dhurandhar 2 will terrify those who built their careers on action set pieces where physics is a joke and gravity is non-existent. The scenes where men are thrown 50 feet in the air, bounce off the ground like rubber balls, survive explosions that would vaporize cities and still deliver punch dialogues while dusting their shoulders will be hunted and killed by the new audience. After the audience saw action that actually hurts, that actually bleeds, the Flying Goon Brigade will suddenly feel cheap, fake and embarrassingly ridiculous. The filmmaker who still swear by wires and cranes to fake uplift the heroes will now wake up shivering in cold sweat. It will make the pan-India directors tremble in their chairs, the ones who still believe characters are created by hairdress, costumes, photoshopped six-packs and designer clothes instead of intrinsic psychological depth. When the audience of Dhurandhar 2 saw a hero whose power comes from his mind and not his biceps, the hair and costume school of cinema will look like kindergarten dress-up. Dhurandhar 2 is not just a film, it is a verdict. With Dhurandhar 2, Aditya Dar films cut off the head of that kind of cinema, the one that insulted the intelligence of the audience, the one that replaced stories with bloated gaudy visuals, the one that turned heroes into gods and audiences into sheep. The collections of Dhurandhar 2 are now in the process of burying all those earlier makers' beliefs in a grave so deep that even their ghosts can't come out. And the screams you are hearing now of Dhurandhar 2 box office collections is the collective sound which is announcing their deaths. If the makers of these kind of films which are already under production are about to start shooting, don't go back to their drawing boards and exercise them and exorcise themselves by watching Dhurandhar 2 multiple times. Even God can't save their spirits. But the problem is, even if they intend to do that, they might have tons of money. But where will they get the brains of Aditya Dar? அது 2-3 விஷயம் எனக்கு தோணுச்சு இதை பார்க்க. ஒன்று, அவர் ரொம்ப எமோஷ்னல், பயங்கரமாக போகணுன்னு தள்ளுறது ஒன்று. அவருக்கு சினிமா மேலே இவ்வளோ லவ் இருக்குங்கிறது இது பார்க்கும்போது தெரியுது. எனக்கு இந்த ரத்த சரித்திரம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஃபிலிம் மேக்கர்ன்ற தொழில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப மூவி மேக்கிங் அவ்வளோ லவ் பண்ணுறாரு போல. ஏன்னா அவருக்கு ஃபுல் கோவம் வந்து, இவ்வளோ நாள் இப்படி நல்ல படத்தை எவ்வளோ நாள் ஆக்கிட்டீங்களா எடுக்காமல், இவ்வளோ நாள் கெடுத்துட்டீங்களா சினிமா இண்டஸ்ட்ரியை, இவ்வளோ நாள் இப்படி ஏமாற்றிட்டீங்களா மக்களை, இப்படி வெட்டி சீனை போட்டு மியூசிக் போட்டு ஹீரோவெல்லாம் ஒரு பிகர் தேன் லைஃப் ஃபிகராக காமிச்சு இப்படி ஏமாற்றிட்டீங்களான்னு ஃபிலிம் மேக்கர்ஸ் மேலே ஒரு கோவத்தை கொட்டியிருக்காரு. அதான் மெயினாக இருந்துச்சு. ஒரே ஒரு தமிழ்காரர் நம்ம சங்கர் சார், டைரக்டர் சங்கர். ஏன்னா அவர் இந்தியன் படம் எடுத்தவர், அதுக்கப்புறமா நம்ம ஜென்டில்மேன் மாதிரி கொஞ்சம் தேசபக்தி அந்த மாதிரி எடுத்த படம், அதனால் அவர் ஹிந்தியில் பார்த்தார் போல். Dhurandhar 2, it was an astounding experience to see real incidents and characters blended so well with fiction. I was immersed throughout and couldn't feel the length of the film. Big applause for Aditya Dar's bold and unpredictable use of craft, particularly unconventional length of shots, scenes and film. Shashwatology music was exceptional. Ranveer's unconventional performance and terrific screen presence was a pleasure to watch. Madhavan's performance was nuanced with new and apt expressions. Casting made the film all the more real. All performance and technical teams have outdone themselves. A historic moment in Indian cinema for sure. ஸோ ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் ஃபார் இந்தியன் சினிமான்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தானே. அப்புறம் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் டைரக்டர் ராஜமௌலி அவரோட ரிவ்யூ சொல்லிடுறேன், அதோட நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாம். I loved Dhurandhar 1, but the Revenge surpassed the original in both scale and soul. The writing, casting, technical execution, music, world design and direction are flawless. But it's the emotional stakes that really ground it. The writing manages to weave plot twists that create genuine tension charged with emotion. Aditya Dar, you hit it out of the park. It takes guts to make and release a film 4 hours long. The audience is glued to the seat till the last frame. Ranveer, what a performance, man. The sequence with the cyst in the shed is a masterclass in acting. அது கொஞ்சம் ரிலீஸ் பண்ண பார்த்தேன். From the beginning to the heart-wrenching climax, you mesmerized us both as Hamza and Jaskirat. Actor Madhavan Garu, you carried the helplessness and frustration of a nation so well that we felt your success is ours. Congratulations to the entire team for resounding success. ராஜமௌலி சொல்கிறாருன்னா அது ஒரு ஸ்பெஷல் தானே. என்ன அவர் அவ்வளோ ஒரு பெரிய ஃபிலிம் மேக்கர். ஸோ அவர் இவ்வளோ மூவ் ஆயிருக்காருன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம்.
நானுமே ராஜமௌழி சார் சொன்னதும் எனக்கும் தோணுச்சு. என்னென்னா, நான் படம் பார்த்துட்ருக்கேன். படம் பார்த்ததுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, முடிஞ்சிருது படம். டைட்டில் அதாவது பேர்லாம் போட்டுறாங்க, ஆதித்ய தேர்லாம் போட்டுறாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்புறம் திருப்பி படம் ஓடுது. ஒரு சிலது காமிக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, படம் ஆதித்ய தேர்னு படம் போட்டு முடித்த உடனே கிளம்பிட்டாங்க. நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. நான் வந்து டோர் கிட்டே உட்காந்துருக்கேன். ஸோ எல்லோரும் என்னை தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அது திரும்ப படம் வருதுன்னு போன எல்லோரும் திரும்ப வந்துட்டாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இருக்கும். 50 பேர் வருஷம் போயிட்டே இருந்தாங்க. நான் வந்து உட்காந்துட்டேன். நான் வந்து ஒரு எஃபெக்டில் உட்காந்துருந்தேன். திரும்ப படம் ஓடுன்னு தெரிஞ்சோன்னே ஒரு 50 பேர் திரும்ப மொத்த தேட்டர் உள்ளே வந்து திரும்ப நின்றுட்டு இருந்த எல்லோரும் திரும்ப உட்காந்துட்டாங்க சீட்டில். அவர் சொன்னால் லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் உட்காந்து சொன்னால் அது ஆக்சுவலி எல்லா தேட்டரும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் படம் பார்க்க போனீங்கன்னா அது பேர் போட்டோன்னே கிளம்பிடாதீங்க. கடைசி ஒரு 5 நிமிஷம் ஓடும். அதனால் எல்லோரும் திரும்ப உட்காந்து திரும்ப ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் கிடைச்சாங்க. லைட்டை போட்டானுங்க கடைசியில். ஏன் அவசரப்பட்டு லைட்டை போட்டானு தெரியல. லைட்டை போட்டோன்னா தான் கிளம்புனாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவ்வளோ எமோஷனல் இன்வால்வ்டு. வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா மர்மரிங் என்ன இருந்துச்சுன்னா, அப்பா என்ன மாதிரி படம்னா மர்மரிங் இருந்துச்சு. எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து நிறைய செலிபிரிட்டிஸு பெரிய ஆளுங்களாம் வந்து ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹானஸ்ட்டாக தான் கொடுப்பானுங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் என்ன பிரச்சனை தெரியல, பண்ணுறானுங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இவர் சொல்லுவாங்க, தனுஷ் சொல்லுவாங்க. தனுஷ் வந்து போன படத்துக்கே ரிவ்யூ கொடுத்துருந்தா தான் நினைக்கிறேன். அவர் சொல்லுவார் நினைக்கிறேன். எனக்கு அண்ணாமலை என்னன்னு ஏன் துரந்தர் 1 கொடுக்கலன்னு தெரில. துரந்தர் 2 கொடுப்பார்னு நினைக்கிறேன். இதான் வந்து நம்ம இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறலாம் ஷேர் பண்ணேன். நான் என்ன ரிவ்யூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணேன் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இது உபயோகமாக இருந்திருக்கும். நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸு, படத்தை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது ஷேர் பண்ணும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகுதுல்ல. ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.